இது வந்து விளைச்சல் இருக்கா இல்லையான்றது எப்படி பார்க்குறதுன்னா, இந்த மாதிரி ரோஸ் கலராக இருக்கும். அதுதான் விளைச்சல் வந்தது. பாருங்கள், ரோஸாக தெரியுதா? அந்த சந்துக்குள்ளே ரோஸாக தெரியும் பாருங்கள். இது விளைச்சல் வரும், பறிச்சிக்கலாம். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் வரல, பச்சையாகவே இருக்குது. இந்த பூச்சி தான் பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் பறித்து வச்சா கருகிரும், பழம் வைக்காது. அது விளைச்சல் வரல. இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் விளைச்சல் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, பழுத்துக்கும். இது ரெண்டும் பறிச்சிடுவோம். பறிச்சிட்டோம். செடியெல்லாம் வெட்டி போட்டுக்கிறாரு எங்கள் மாமனார். வெட்டாதீங்கன்னு சொன்னால் கேட்குறதே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பழம் வச்சுருக்கோம். இது வந்து என்ன சீத்தா தெரியுமா? ராமசீதா உங்களுக்கு காட்டுருவாங்க. அதுதான் வந்து பெருசாக வைக்கும். அது ஒரு பழமே 1 கிலோ வரும். அது அங்கே தான் இருக்குது. இதில் வந்து முள்ளங்கி போட்டிருக்கு, வெண்டைக்காய் போட்டிருக்கு. இது வந்து முள்ளங்கி. ஒரே ஒரு 38 நாள் 40 நாளில் வந்துடும். 2 மந்த்து. கிராமத்தில் ஒரு நாள் சண்டேன்றதுனால ஊருக்கு வந்துங்க. அப்படியே நம்ம நிலத்தெல்லாம் சுற்றி பார்க்குறேங்க. தண்ணி மழை பெஞ்சு பாருங்கள், மேலே இருக்கு, தெரியுதுங்களா? ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இன்னொரு 2-3 டேஸில் மேலே வந்து வரப்போகுது. இதுதான் சந்தன மரம், பெண் மரம். இது வாசனை வராது. ஆண் மரம் தான் வந்து காடுகளில் வளர்றது ஆண் மரம். உங்களுக்கு ராமசீதா காட்டுருவாங்க. இப்போ நிறைய மூலிகை இருக்குது, எக்கச்சக்கமாக. ராமசீதா பிஞ்சாக இருக்குது, இன்னும் விளைச்சல் வரல. இதான் ராமசீதா. இது வந்து 1 கிலோ சைஸ் வளரும். நிறைய பிஞ்சு வச்சுருக்குது. ஆனால் பரிசா கிணத்துல தான் விழும் போல இருக்கு. கரெக்டாக கிணத்த ஒட்டியே இருக்குது இந்த மரம். தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்கு இங்கெல்லாம். ஏரி ஃபுல்லாகிடுச்சு. நாம் அங்கே ஒரு ஏரிக்குது, அப்படியே பிறண்டு போயிட்டே இருக்குது தண்ணி. அது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. மேலே வத்தல் மலையிலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக கீழே வந்து ஏரி ஃபுல்லாக ரப்பிடுச்சு, நிரம்பி வழியுது. சங்குப்பூ வறுக்கலான்னு தான் வந்தேங்க, சங்குப்பூ டீ வைக்கலான்னு. எங்கே ஒரு பூவும் காணவே. நீங்களும் கிடைச்சா சங்குப்பூ டீ வச்சு குடிங்க. அதில் நிறைய சத்துக்கு இருக்குது. நீங்கள் டவுட்னா கூகுள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சங்குப்பூ பயன்கள். சங்குப்பூ ஒன்று கூட இல்லையே. சங்குப்பூ உங்களுக்கு காட்டுறேன். பிங்க் கலர், ப்ளூ கலரில் இருக்கும். ஒரு பூவை கூட காணும். வாங்க தேடுவோம். ஆவாரம்பூ கிடைச்சாலும் ஓகே தான். ஆவாரம்பூ டீ சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு சுகர் வராது. சுகர், கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். காலையிலே ஒரு மூலிகை டீ போடணும்பா.
அதாவது என்னென்னா வேப்பந்தழை, துளசி, நாயுருவி தழை, அப்புறம் தும்ப செடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு குடித்தோம். அந்த ஏப்பம் தான் இப்போ வருது. அதெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால் நீங்களும் குடிங்க. நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான மூலிகை இருக்குது, நாம் தான் கண்டுக்கிறதில்ல. நடந்து போகிற இடத்துல எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மூலிகை தான். இதுதான் வந்து பிரம்மப்பூவா பிரம்மத்தண்டை சொல்லுவாங்களே. இது எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த பூவை இதை கண்ணில் கசக்கி எதை விடுறாங்கன்னு நினைக்கிறோம். பாருங்க, முள் எப்படி இருக்குது, ஈட்டி மாதிரி. காய் ஆவாரம் பூவும் கிடைக்கல. வேறு எங்கேயாவது இருக்கும், பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.